ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறது. அதாவது 16ஆம் தேதி மாலை அதாவது அன்றைக்கி 11ஆம் தேதி 31-32 நாழிகையிலேயே சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு போயிடுறார். 32 நாழி அப்படின்னு சொல்லும்பொழுது சாயந்தரம் ஒரு 6:30 மணி 6:45 மணிக்கு போயிடுவார். அது அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம். அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தட்சிணாயனம் ஏன் சிறப்படைகிறதுன்னா, தேவர்களுக்கு இது இரவு பொழுதுன்னு சொல்லக்கூடியது. தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும். இந்த முதல் மாதம் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய 6 மாதத்தில் முதல் மாதமும் 6ஆம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது. அதனால் கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம். அதனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு. அதுக்கப்புறம் சாதுர்மாசிய சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. துறவிகள் இவாள்லாம் ரிஷிகள், துறவிகள் இவாள்லாம் ஒரே இடத்துல தங்கி ஒரு 4 மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்தலையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து, பொதுவாக சாதுர்மாசிய சங்கல்பம்னா அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாந்தங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம். அதாவது உபன்யாசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு கட்டுப்பாடோடு இருந்து 4 மாதம் இருக்கக்கூடிய காலம். இது சாதுர்மாசிய சங்கல்பம் பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி, துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது. அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா 18ஆம் தேதி துவாதசி. அதற்கு பிறகு 18ஆம் தேதி அன்றைக்கி, அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில், அந்த புன்னைநல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில்
உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இது அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல, அதாவது பாத சந்தி, நட்சத்திர சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன். இந்த பொதுவாகவே நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் 50 வயசு 60 வயசுலாம் எடுத்து அவள் வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும். அதனால் சில பேர் மிதுன ராசின்னுவா, கடக ராசின்னுவா. அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், அதை தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது. ஆனால் அதே மாதிரி மிருகசீரிஷம், அவிட்டம், அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு ராசிக்கு 2 ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும். இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலேனால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும். அந்த லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும். அதனால் நீங்கள் துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க, விருச்சிகத்தில் இருப்பீங்க, விசாக நட்சத்திரம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும். முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன். அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லையும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 7ஆம் இடத்துல ராசிநாதன் மற்றும் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசில் வந்து மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது ஜாதக பொருத்தங்கள் எல்லாம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளவு நாளாக ராசிநாதன் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்ததுனால தேவையற்ற பகை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள், பகையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்தது. இப்பொழுது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதுனால பகை விலகக்கூடிய காலகட்டமாகவும், பகையில் இருக்கக்கூடியவர்கள் சுமூகமாக பேசக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய இது அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவ்வளவு நாளாக தொழிலில் வந்து 8ஆம் இடத்துல ராசி 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மறைமுக பிரச்சனைகள், தேவையற்ற பிரச்சனைகள், தொழிலில் தேவையற்ற எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ அது வந்து 17ஆம் தேதி அதாவது 16ஆம் தேதி மாலையிலிருந்து ஆடி மாதம் பிறக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் வர்றதுனாலேயும் 3 கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். வியாபாரங்கள் நிறைய சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10, 11 அதிபதிகள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் சந்திரனும்
இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போனதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உட்கார்றார். அது 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது, சந்திரமங்கல யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுற ராசிநாதனாலே, அதனால் அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பண வாய்ப்பு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு சேரும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குருவால் பார்க்கப்படுறதும் 3 கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரனால் பார்க்கப்படுறதன் மூலியமாக இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான பொன்னான வாரமாக அமைய போகிறது. இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் மாங்காடு அம்மன் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.